ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கே என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அக்கா கிட்ட கேட்கலாம். இங்கே என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது ஐஸ்கிரீம்ஸில்? ஃப்ரூட்ஸில் வந்து வெனிலா இருக்குது, ஹனி ஹேண்ட்மெட் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, ஹனிமூன் பிளேட்டு, குக்கீஸ் அண்ட் க்ரீமு, அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, சாக்லேட்டு, மேங்கோ எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே காமிச்சேன் வீடியோலையும். இதில் வந்து ரொம்ப இங்கே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு நாங்களாக சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஃப்ளேவர் நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ நியூவாக வந்தது என்னன்னா ஃப்ரூட்டி நியூஸா நியூவாக வந்தது. அது வந்து எப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும், நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்லியிருக்காங்க? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்கூப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது இல்லாமல் இந்த ஸ்கூப்ஸ் இல்லாமல் நம்மக்கிட்ட வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதா? வேறு என்னென்னா ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு, அப்புறம் மில்க் ஷேக் இருக்குது, குனாஃபா, மோமோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், லாலிகா, ஃப்ரைஸு. ஒரு சாட் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கேதரிங்க்கு வந்தால் என்னென்ன ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்லாமோ, அது இல்லாமல் என்னென்ன சாட்ஸ்லாம் சாப்பிட்லாமோ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அங்கேயும் பார்த்தேன், அந்த ஷாப்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து மில்கி மிஸ் ஐட்டம்ஸாக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கூப்ஸ் ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோனில் வந்து மேக்னம்ல நான் பார்த்தேன். அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸ்டாக்ஸ் தானே? சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸ்டாக்ஸ் தான். ஓகே வாங்க மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டைப் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. சின்ன கப்பில் இருந்து கோனாக இருக்கட்டும், இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் ஸ்கூப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் ஸ்கூப்ஸும் இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 2 வெரைட்டி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் என் தங்கச்சியை டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். எப்படி இருக்குது அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுது. நானும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டி நிஞ்சாவை தான் வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் லாஸ்ட்டுன்னு சொன்னாங்க, அதை ஒன்று எடுத்து ட்ரை பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ லாவான்னு சொன்னாங்க, அதை ட்ரை பண்ணோம். அவங்க அந்த ஸ்பூனை கூட வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஐஸ்கிரீமில் அதே ஸ்பூனை வந்து போடலை. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு ஃப்ளேவர் மாறாமல் அந்த ஸ்பூனோட டேஸ்ட்டோட ஃப்ளேவரில் அந்த இது இருக்கும். அதனால் செம்ம சூப்பராக வந்து ஒரு கரெக்டான ஸ்பாட் தான் சொல்லுவேன் நான் ஐஸ்கிரீமுக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளேவர்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்ன மாதிரியே உண்மையாக அந்த ஃப்ரூட் நிஞ்சான்ற ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருந்தது. மேடமும் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேடமும் வந்து சொல்லியிருந்தாங்க, வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா அப்படின்னாங்க. கண்டிப்பாக நான் வந்து அப்பப்போ போய் அந்த ஸ்பாட்டில் அந்த ஃப்ளேவரை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரூட் நிஞ்சாவும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கேக்ஸும் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து காட்டினா அது வந்து 600 ருபீஸ் வருது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆஃப் கேஜி கேக்ஸு, அது 1 கேஜி கேக் பிளாக் ஃபாரஸ்ட், அதனால் 600. இதெல்லாம் வந்து 350 400 ரேஞ்சஸில் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் கேக் இருக்குது, வெஜ்ஜு ஐஸ் கேக் எல்லாமே. அதனால் தாராளமாக வெஜ்ஜு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்பாட்டில் போயிட்டு இன்றைக்கி கிருத்திகை அதுவுமா தாராளமாக இன்றைக்கி பர்த்டே இருந்தாலும் இன்றைக்கி யாராவது போய் கேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பாட்டில் போய் கண்டிப்பாக வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன் நான். அது இல்லாமல் வந்து நிறைய கப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, கோன் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாட் ஐட்டம்ஸில் ஃபிங்கர் சிப்ஸ், பன்னீர் சிப்ஸ், அந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸில் எல்லா டைப் ஆஃப் வெஜ்ஜிஸுமே இருக்குதுன்னு சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி குனாஃபா வந்து இங்கே ஒன் ஆஃப் தி மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன் நான். அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் சூனில் இருக்குது. எனக்கு இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தாராளமாக வந்து போய் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போங்க நீங்களும். பாய் காய்ஸ், சியர்ஸ்.